வணக்கம். வேல் விருத்தத்தோட முதல் செய்யுள் பார்க்கலாம். அருணகிரிநாதர் இதில் வேலோட மகிமையை எந்த சூழ்நிலையில் வர்ணிக்கிறாருன்னு பார்க்கலாம். நம்மளும் இந்த சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த செய்யுள் மற்றும் அதோட பொருள் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ சுச்சுவேஷன். அதாவது சூரபத்மன் பல வடிவங்கள் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு மாமரமாக ரூபம் எடுத்து கடல் சமுத்திரம் ஃபுல்லாகவும் ஆக்கிரமிப்பு பண்ணுறான். அதாவது அந்த மரத்தோட வேர் கிளை எல்லாம் ஃபுல்லாக பரவுறதுனால ஓட்டம், அந்த நீரோட ஓட்டம் தடைப்பட்டு அப்படியே ஸ்டாக்னட் வாட்டராக நிற்குது. நீரோட ஓட்டம் தடைப்பட்டால் எல்லாத்துக்கும் கஷ்டம் இல்லையா? கடலில் வாழற உயிரினங்கள் மற்றும் மலை, அந்த நதிகளில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே துன்பம், தேவர்களுக்கு துன்பம். இப்போது அதுதான் சுச்சுவேஷன். இப்போ முருகப்பெருமான் தன்னோட வேலாயுதத்தை அனுப்புகிறார். வேலாயுதம் கடலை நெருங்கி வரும்போது வேலோட வெப்பத்தை தாங்க முடியாமல் கடல் நீரெல்லாம் ஆவியாயிடுது. அப்போ அடியில் வெறும் சேறு மட்டுமே கண்களுக்கு தெரியுது. கடல் அப்படிங்கிறத பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக பிறந்து இறந்து இந்த சுழற்சியில் இருக்கும் இல்லையா, பிறவி பெருங்கடல். ஞான வேலாயுதத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிடுத்து, நம்ம பக்கத்தில் வேலாயுதம் துணையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இதுலேருந்து மோட்சத்துக்கான வழி நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ பாடலை பார்க்கலாம். மக்கரம் அலரிடை புரள உரகம் கணபனம ஒளி மதியும் இரவியும் அலையவே. என்ன சொல்கிறாங்க? மக்கரம் அப்படிங்கிறது ஒரு கடல்வாழ் விலங்கு. அதாவது அது ஒரு முதலையும் மீனும் கலந்த ஒரு மிருகம் மாதிரி. இப்போது ஒன்று உலகத்தில் இல்லை அப்படின்னாலும் முன்னொரு காலத்தில் இந்த மாதிரி இருந்திருக்கு. நமது ஆலயத்துல எல்லாம் கூட இது ஒரு சிலையாக நம்ம பார்த்துருக்கலாம். உரக கணபன மவுலி அப்படின்னு சொன்னால் நல்ல பல தலைகளுடைய பெரிய பாம்பு, அதாவது ஆதிசேஷன்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ கடல் வற்றியது, அந்த சேற்றில் அங்கங்கே இந்த மகரம் அப்படிங்கிறது புரண்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேற்றில் இருக்கிற துவாரங்கள் வழி ஆதிசேஷன் வரைக்கும் போகும் அளவு பள்ளங்கள்லாம் உருவாயிருந்தது. சந்திரனோட கதிர்கள் அந்த துவாரங்கள் பள்ளங்கள் வழியாக போய் ஆதிசேஷனோட தலையில் பட்டு மின்னியது அப்படிங்கிறாங்க. அந்த அளவு ரீச் ஆச்சான். அதாவது சூரிய சந்திர கதிர்கள் அடியில் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கிற பூமியை தாங்குகிற ஆதிசேஷனை போய் மீட் பண்ணுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வேல் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். அடுத்து, வளரெழிலி குடருழலை மையவர்கள் துயர கல மகிழ்வு பெருமறு சிறையவாம். இப்போ கடல் சேராக வற்றி போயிடுச்சு. அதை அப்படியே விடலை. முருகப்பெருமான் என்ன பண்ணார்? ஒரு சுழற்சி உண்டு பண்ணார். மேகத்தில் ஒரு சுழற்சி காரணமாக மழை வந்தது. மழையினால் அனைவருக்குமே சந்தோஷம். அதாவது எதெல்லாம் அசுரனால் முடக்கப்பட்டதோ அதெல்லாம் தானாகவே திரும்பவும் தொடங்கியது. தேவர்களோட துயர் போய்விட்டது. ஸோ எல்லாருக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷம். மலைகளுக்கும், சிறகுகள் அறுக்கப்பட்ட மலைகளுக்கும் சந்தோஷம். சிகர வரை மனை மருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளம் இடவே. செகஜிர பகிரதி முதல் நதிகள் கதி பெற உததி திடரடைய நுகரும் வடிவேல். பகீரதன் தவம் செய்ததால தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தது பகீரதி. பகீரதினா கங்காதேவி. அது கதி பெற அப்படின்னா, நதிக்கு கதி என்ன அப்படின்னு சொன்னால் அது போய் கடலில் சேரணும், கலக்கணும். ஆனால் அதுக்கு நடுவில் தடையாக இருந்தது. இப்போ அந்த தடைகள் முட்டுக்கள் எல்லாம் நீங்கி போயிடுது. எங்கேயும் நிற்காம நல்லா தொடர்ந்து ஓடுறதுக்கு, கதி பெறறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேல் காரணமாக இருந்தது. நதியோட ஓட்டம் சீராச்சு, மழை பெய்தது. இதனால நல்லா செழிப்பாக இருந்தாங்க மக்கள் எல்லாம். செல்வ செழிப்போட பயிர்கள் நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூரான அழகான வேல். அந்த வேல் யாரோடது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறார். தகர மிருகமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் உருவளேரும் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும். விநாயக பெருமானை பற்றி சொல்கிறாரு. அதாவது தன் அடியார்களோட குறைகளெல்லாம் தீர்ப்பதற்காக விநாயக பெருமானுக்கு எப்படி இருக்கான்? காதுகள், பெரிய செவிகள் இருக்கான் அவருக்கு. அடியார்களின் பகையை ஓட்டுவதற்காக. அப்புறம் நெற்றியில் 3வது கண், கஸ்தூரி, புனுகு, அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அதை அணிந்தவரும். அப்புறம் கடல் போல் மதநீர் வழியும் அந்த கபாலமும் கொண்டவரும். அது மட்டும் இல்லை, பெரிய தந்தம். இதெல்லாம் உடைய விநாயக பெருமானை துணையாக கொண்டவன் அப்படின்னு முருகனை சொல்றார். துணைவன் அப்படிங்கிறதுல அழகா தன் சகோதரனான விநாயக பெருமானை தொழும் அடியார்களுக்கு முருகன் துணையாக வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சேர்த்தே சொல்றார். இந்த பகுதியில் விநாயக பெருமானை எண்ணி வழிபாடு செய்கிறார் அருணகிரியார்.
ஸோ இது யாரோட வேலாயுதம்? விநாயக பெருமானை துணையாக கொண்ட முருகனோட வேலாயுதம். அடுத்து குகரமலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமோடு அமர் புரியும் முருகன் குமரனரு முகனே திரும் விருது நிச்சிச்சரர் அணிகள் குலைய விடு கொடிய வேலே. இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த வேலாயுதம் யாரோடது? அடுத்து என்ன சொல்றாரு? தேவலோக பெண்ணான தேவசேனை, அப்புறம் வள்ளி பிராட்டி, இருவரையும் தன்னோடு சேர்த்து அணைக்கும் அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. வள்ளி தேவயானையை வந்து இச்சா சக்தி கிரியா சக்தியாகவும் முருகப்பெருமான ஞான சக்தியாகவும் சொல்றாரு. அதாவது நம்மளுக்கு சரியான ஆசை இருக்கணும், அதை செயல்படுத்துகிற திறமையும் இருக்கணும். இது ரெண்டும் மட்டும் இருந்தால் பத்தாது, அறிவு ஞானமும் சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. மேலும் அலை அலையாக வந்த பெரும் அரக்கர்களை அழிப்பவர் அந்த குமரன், அந்த சண்முக பெருமான், அவனோட வேலாயுதம் தான் இது அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து வேல் விருத்தத்தோட 2வது பாடலை பற்றி பார்ப்போம்.